நம்ம பார்க்குற படங்கள்ல, ரீல்ஸ்ல, யூடியூப் வீடியோஸ்ல உள்ள கன்டென்ட் எல்லாம் நமக்கு ரிலேட்டபிளா இருக்கா இல்லையா அப்படின்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கிறோம். ரிலேட்டபிலிட்டியோட பவர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மள தனிமையா ஃபீல் பண்ண வைக்காது. நான் மட்டும் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களும் அப்படிதானா? அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டிங் மொமெண்ட்டா இருக்கும் நமக்கு. ஓகே, நம்மள மாரி தான் எல்லாருமே, எல்லாரும் மாரி தான் நம்மளுமே அப்படின்னு சொல்லி ஒரு கம்ஃபர்ட் குடுக்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த ரிலேட்டபிலிட்டி ஒரு பிரச்சனையா எங்க மாறுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களும் நமக்கு ரிலேட்டபிளா இல்லாட்டி அத ஒதுக்கிர்றோம். இல்ல நான் கனெக்ட் ஆகல. எனக்கு ரிலேட்டபிளா இல்ல. ஐ டோன்ட் அக்ரி வித் திஸ். நார் ஐ டோன்ட் ஈவன் அக்செப்ட் திஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டான்ஸுக்கு போயிர்றோம். யூசுவலாவே வந்து எம்பத்தட்டிக்கலா அடுத்தவங்களோட ஷூஸ்ல இருந்து பார்க்கிறது, இல்ல நமக்கு அந்நியமா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த அணுகி தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே ஹியூமன் டெண்டன்சியோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். பட் ரிலேட்டபிளா இல்லாட்டி நான் அத பண்ண மாட்டேன். அந்த எஃபர்ட் நான் எடுக்க மாட்டேன். எனக்கு அது இட் டசன்ட் சூட் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகி போனோம் அப்படின்னா, நம்ம நெறைய மிஸ் அவுட் பண்றோம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். முக்கியமா யங் ஜெனரேஷனா நமக்கு ரிலேட்டபிள் கன்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம். அத பார்க்குறோம், லைக் பண்றோம் எல்லாமே ஓகே. பட் நமக்கு ரிலேட் ஆகாத விஷயங்களையும் நம்ம பார்த்து அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். டிஞ்ச் ஆஃப் நார்சிசிசமும் இருக்கு. என்ன மாரி இருக்க விஷயங்கள், எனக்கு பிடிச்ச விஷயங்கள், நான் அக்செப்ட் பண்ற விஷயங்கள பத்தி பேசுறவங்கள நான் பார்ப்பேன். அத பத்தி பேசாதவங்கள நான் கேட்க கூட மாட்டேன், பார்க்க கூட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூசுவலாவே ஃபிலிம் மேக்கிங்கா இருக்கட்டும், இல்ல இப்போ நம்ம ஸ்டோரி டெல்லிங் நெறைய மீடியம்ஸ்ல வந்துருச்சு. இது எல்லாமே நம்மள வந்து ரொம்ப எம்பத்தட்டிக்கலா மாத்துறதுக்கான ஒரு விஷயம் தான். அடுத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ புரிஞ்சுக்க ட்ரை பண்றதுக்கு இந்த மீடியம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். பட் ஒரு எக்கோ சேம்பர் மாரி நான் நெனைக்கிற வேல்யூஸ் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டுமே ரெப்ளிகேட் ஆகணும். அத மட்டுமே நாம பார்ப்போம் அப்படின்னு நம்ம நெனைச்சோம் அப்படின்னா, அது கொஞ்சம் தவறான இடத்துக்கு போகுது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நம்ம எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கம்பேஷனேட்டா, எம்பத்தட்டிக்கலா இன்னொருத்தங்க ஷூஸ்ல இருந்து பெர்ஸ்பெக்டிவ தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்ரிலேட்டபிள் கன்டென்ட்டே நம்ம எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறோம்.